என் பொண்ணு மாசமா இருக்காளா? எப்ப இந்த விஷயத்த சொல்லுவா? நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பாச மகளே, ரொம்ப சந்தோஷம்டி எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு. உடம்ப பார்த்துக்கோடி, கேர்ஃபுல்லா இருறி. வேலையெல்லாம் செய்ய வேணாடி, கீழே குனிஞ்சு உன் மாமியாரே செய்யட்டும். அவளே எல்லா வேலையும் செய்ய சொல்லு, நீ எந்த வேலையும் செய்யாத. சரிம்மா, உடம்ப பார்த்துக்கிறேன். நீ உடம்ப பார்த்துக்கோம்மா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா செஞ்சு எடுத்துட்டு வரேன்டி. அத்தை, நானும் மாசமாயிட்டேன் அத்தை. நீங்களும் பாட்டியாக போறீங்க அத்தை. அப்படியா கவிதா? ரொம்ப சந்தோஷம். இனி வீட்டு வேலை எல்லாமே நீ தான் செய்யணும், சரியா? ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? நான் ரெஸ்ட் எடுக்க முடியாதா? அப்படிலாம் இல்லை, கீழே குடிஞ்சு எல்லா வேலையும் பார்த்தாதான் சுகப்பிரசவம் ஆகும். பின்னாடி உனக்கு எந்த வலியும் வேதனையும் இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் உனக்கு தானே தெரியும் உனக்கு என்ன பிடிக்குன்ட்டு, அதனால நீயே பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுக்கோ. பின்னாடி ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டீங்களா எனக்கு? அந்த குழந்தை கவனிக்கிற வேலை ஏன் வேலை, வீட்டு வேலை செய்யற வேலை உன் வேலை, சரியா? இப்பயே டீல் முடிச்சுக்கலாம். பல்லு இல்லாத மாமியார் கிழவி, உன்னை கொண்டு போய் பாடையில வைக்க.